பிரைஸ்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா, அவரை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். வேறு பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 17, 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்ன வார்த்தைகள் தான் இவை. கர்த்தர் ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கை நீ எனக்காக பலியிடுன்னு சொன்ன போது ஒரு பேச்சு பேசாமல் அப்படியே கீழ்ப்பிடிந்து தன்னை அதற்கு ஒப்பு கொடுத்தான். தன் மகளை பலியிட போகும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையில் தான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஏன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சிட்ட, அதனால உனக்குள் நீ மட்டுமல்ல உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் இங்கே ஆபிரகாமோடு சொல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் ரொம்பவே விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தர் என்ன சொன்னாலும், எந்த பாதையில் நம்மளை நடத்தினாலும் அதற்கு கீழ்ப்படிந்து நம் ஒப்பு கொடுத்து நம்மை ஆண்டவர் அந்த பாதையிலே கர்த்தாவை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நடக்கும்போது கர்த்தர் தன் பேரிலே ஆணையிட்டு சொல்வார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசைப்பேன். இன்று யார் யாரெல்லாம் அப்பா நீங்க எனக்கு காட்டுகிற பாதை எதுவா இருந்தாலும் நான் அந்த பாதையிலே உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று அவர் பேரில் தம் பேரிலே ஆணையிட்டு சொல்கிறார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? இந்த அருமையான நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி நன்றியப்பா. நாளிலும் காலை முதல் எம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம் கிருபங்களை தாங்கினதைப்பா. நன்றி நன்றி அப்பா. இப்பொழுது மடிகளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தெரியும் அப்பா. நான் நீங்க சொல்லுகிற பாதையிலே நீங்க என்ன சொல்லுகிறீங்களோ அதற்கு கீழ்ப்பட்டு நடப்பேனப்பா என்று தங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புவிடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியா, உன் பேரில் ஆணையிடுவீராக தகப்பனே. நீர் உடைய பிள்ளைகளை ஆண்டு சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியா. நீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எப்பொழுதே ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவை. தங்களை ஒப்படுக்கிற ஒவ்வொருவரை நீ கண்ணோக்கி பார்த்தருவீராக. அவர்கள் அதன்படி செய்ய ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொருவரும் உடைய கருத்தை தாழ்த்தி தெரியும். இந்த மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதி கனம் வல்லமை பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமீன் ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.